ஸ்டோமோ யமாகுச்சி அப்படின்ற இவர் வந்து ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜினியர். 1945 இவர் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக ஹிரோஷிமாக்கு போகிறாரு. அவர் போன நேரமோ என்னமோன்னு தெரியல, யூஎஸ்ஏ அங்கே வந்து நியூக்ளியர் பாம்பை லான்ச் பண்ணுறாங்க. மோர் தென் 1 lakh பீப்புள் அங்கே வந்து டெட் ஆகுறாங்க. மோர் தென் 260 பீப்புள்ஸ் வந்து அங்கே சர்வைவ் ஆகுறாங்க. அதில் இவரும் ஒருத்தர். ஹிரோஷிமாலேருந்து தப்பிச்சவர் அவர் சொந்த ஊருக்கு போகலான்னு போகிறாரு. அவர் சொந்த ஊர் என்னன்னா நாகசாக்கி. ஆஃப்டர் 3 days அங்கேயும் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. மோர் தென் 74 பீப்புள்ஸ் அங்கேயும் இறந்து போகிறாங்க. அண்ட் 70 to 80,000 பீப்புள்ஸ் வந்து காப்பாற்றப்படுறாங்க. அந்த காப்பாற்றப்பட்டதில் நம்மளும் ஒருத்தர். போத் ஹிரோஷிமா நாகசாக்கி ரெண்டுத்துலேயுமே பாம்பு பிளாஸ்ட் அப்போ இருந்தவங்க வந்து 160 மெம்பர்ஸ். ஆனால் இதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்றப்படுறாரு, அது இவர் தான். இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ அவருக்கு வந்து வயசு 29 தான். அண்ட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் 63 வருஷம் அவர் லைஃப்பில் நல்லா தான் வாழ்ந்திருக்காரு. இவரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி த போயட்ரி ஆஃப் யமாகுச்சி அப்படின்னு ஒரு புக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2010 அவரோட 93 வயசில் அவர் வந்து ஸ்டொமக் கேன்சரால் இறந்து போகிறாரு. மோர் தென் 160 பீப்புள்ஸ் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி ரெண்டு இடத்துலையும் பாம்பு பிளாஸ்ட் அப்போ இருந்திருந்தாலும் மோர் தென் 160 பீப்புள்ஸ்க்கு அடிக்காத லக்கு இவருக்கு அடிச்சிருக்கு. லைஃப் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்கும், ஆனால் இவருக்கு தேர்ட் சான்ஸும் கொடுத்துருக்கு. அதே போல் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும். அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 நியூக்ளியர் பாம்ப்லேருந்து எஸ்கேப் ஆன அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.